நம்மை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாடு ஆண்டவற்றை இருக்கும். அது உடனே கொடுத்துட்டா நம்ம பறந்து ஓடிடுவோம். ஆகினால உட்கார வைத்து அந்த பிசாசை சுற்றிலும் வேலை அழைச்சி வச்சுட்டார். இதோட உட்கார அப்படின்னு சொல்லி இவர் ஒரு வார்த்தை என்ன செய்யலையா, சொல்லலை. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கருத்தோடு சொன்ன வார்த்தையை கேட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லலைன்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அதுக்கு பின்னால் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தை யார் பார்த்துட்டு வராங்க? சீசர்கள் பார்த்துட்டு வராங்க. அவங்க சொல்கிறாங்க, அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை ரிக்வஸ்ட் பண்ணுதாங்க. ஐயா ரொம்ப தொந்தரவாக இருக்குது இந்த அம்மாவோட. அங்கே நின்று அங்கே வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்தால் எங்கே சுற்றி வந்தாங்கன்னா பின்னால் வந்துட்டாங்க. எங்களுக்கே சங்கடமாக இருக்கும். ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, ஏதாவது ஒன்று சொல்லி இந்த பேயை விரட்டுறதுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணுதா? சீசர்கள் அவளுக்காக ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுகிறாங்க. இதையும் கேட்டுக்கிட்டு இருந்து ஆண்டவர் 24வது வசனத்தில் படிக்கிறோம். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி, ஐயா இவங்களுக்கெல்லாம் நான் உதவி செய்யல, பிரயோஜனமே கிடையாது. குடித்து நான் இப்போம்பாங்க, அந்த பக்கம் ஓடி போயிடுவாங்க. ஆகையினால என்னுடைய ஒரிஜினல் மக்களுக்கு தான் நான் என்ன செய்ய போகிறேன், உதவி செய்ய போகிறேன். இந்த மக்களுக்கெல்லாம் நான் உதவி செய்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி மண்டையை உடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வித்தியாசமான பதிலை சொல்கிறாரு. அந்த அம்மா அங்கே தான் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் ஒரு வார்த்தை சொல்லட்டாலும் நீ என்கிட்ட சில ரகசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. உனக்காக சிலர் ஜெபம் பண்ணி பதில் கிடைக்கிட்டாலும் அதுலேயும் சில ரகசியங்கள் இருக்கும். உன்னுடைய மனசு சோர்வடையக்கூடிய அளவுக்கு ஒரு வித்தியாசமான பதிலை நான் சொன்னாலும் அதுலேயும் ஒரு அர்த்தம் கட்டாயம் என்ன செய்யும், இருக்கும். பின்னால் வாசிக்கிறோம் 25வது வசனம். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை, அந்த அம்மா பின்னாலே போயிட்டுருக்கு. இன்றைக்கு வசனம் என்ன? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வார்த்தையை சொல்லட்டாலும், சீசர்கள் ரெக்கமெண்ட் பண்ணி பதில் கிடைக்கட்டாலும், ஆண்டவருடைய பதில் வித்தியாசமாக இருந்தாலும், நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இதெல்லாம் நமக்கு என்ன செய்கிறாரு, அனுமதிக்கிறார். பணிந்து கொண்டாள் அப்படின்னு படிக்கிறோம். இதையும் கேட்டுட்டு ஆண்டவர் 26வது வசனத்தில் படிக்கும்போது, அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. இப்போ உங்களுக்கெல்லாம் அதை செய்தால் நீங்கள் நன்றியாக இருக்க மாட்டீங்க. இன்றைக்கி ஏதோ பெரிய தோத்திரப்பிக்க அங்கடி போன உடனே ஐயா அப்படின்னு சொல்லி நித்தியா சொல்லிட்டு போயிடுவீங்க. இந்த எதிர்மாறான வார்த்தையை சொன்ன போதிலும் கூட அந்த அம்மா சொல்கிற வார்த்தையை பாருங்கள். 27வது வசனம். அதற்கு